கடந்த அதிமுக ஆட்சியில் சபாநாயகர் மற்றும் அமைச்சர் போன்ற முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் அவர்கள் தொகுதி மக்களின் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காண தவறிவிட்டார்கள் என அமைச்சர் மதிவேந்தன் குற்றஞ்சாட்டியுள்ளார். ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான KRN ராஜேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய அமைச்சர் மதிவேந்தன், கடந்த 2011 மற்றும் 2016 ஆண்டில் பொறுப்பிலிருந்த அதிமுகவினர் தொகுதி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறியதால் தான் மக்கள் தனக்கு 2021 ஆண்டில் வாய்ப்பளித்தார்கள் என்று தெரிவித்தார். 2011 2021 வரைக்கும் மிக மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்த அதிகாரம் இருந்தார்கள் திரு தனபால் அவர்களும் திருமதி சரோஜா அவர்களும். 2011 16 வரைக்கும் அதிமுக ஆட்சி செய்தது. அப்போது திரு தனபால் அவர்கள் சபாநாயகர் என்கின்ற மிகப்பெரிய அந்தஸ்துடன் உள்ளவர். சபாநாயகர் என்பது சாதாரண பொறுப்பா? எப்படி சட்டமன்ற உறுப்பினர் 234 பேர் இருக்கிறீர்கள், எப்படி அமைச்சராக 30 33 நபர்கள் இருக்கிறாங்க, முதலமைச்சராக ஒரே ஒருவர் இருக்கிறார். ஒரே ஒரு முதலமைச்சர் போல ஒரே ஒரு சபாநாயகர் தான். சட்டப்பேரவை தலைவர் என்கின்ற மிகப்பெரிய பதவியை வைத்தவர் திரு தனபால். மிகப்பெரிய பதவியை தந்த நீங்கள் அவர்கிட்ட எந்த அடிப்படை பணிகளை நீங்கள் பெற்றீர்கள்? அந்த 5 வருடத்தில் தனபால் அவர்கள் நினைத்தால் முதலமைச்சரை தொடர்பு கொள்ளலாம். எந்த அமைச்சருக்கு வேணாலும் ஒரு கட்டளை இடலாம். என் தொகுதிக்கு இதை பெற்றுத்தாருங்கள், என் தொகுதிக்கான இந்த குடிநீர் பிரச்சனை தீர்த்துத்தாருங்கள், என் தொகுதிக்கான இந்த சாலை வசதிகளை மேம்படுத்தித்தாருங்கள், என் தொகுதிக்கான ஒரு மருத்துவமனையை கட்டித்தாருங்கள். முயற்சி செய்தாரா? உங்களுக்காக செய்து கொடுத்தாரா? இல்லை. அதன் தொடர்ச்சியாக மீண்டும் ராசிபுரம் தொகுதி மக்கள் வந்து பெரிய மனசுக்காரங்க, மிகப்பெரிய மனசுக்காரங்க. எந்த வளர்ச்சியை அவங்களுக்கு தராட்டியும் மீண்டும் அதிமுக